அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல மகாபெரியவருடைய அருளால் இந்த மண்ணில் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பணிந்து அவர் பாதத்தை பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்கள், இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபமாய் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நடந்து நடந்து பயணப்பட்டு பல்வேறு அதிசயங்களை சிறப்புகளை செய்தவர் ஸ்ரீ காஞ்சி மகான். பல பக்தர்கள் உண்ணும் சோறும் பருகும் நீரும் நீ தந்ததல்லவோ என்று காஞ்சி மகானை, அந்த கருணை கடலை, கருணாமூர்த்தியை, ஜெகன் புகழும் ஜெகத்குருவை தங்களுடைய உள்ளத்தில் கோயில் கட்டி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் அத்தனை பேரையும் நான் நன்றியோடு நினைக்கக்கூடிய இந்த வேளையிலே, ஒரு 62, 63 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை கருணைக்கடல் காஞ்சி மகானில் படித்த போது கண்களில் கண்ணீர் வந்தது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இறைப்பணி வளர்வதற்கு தங்களை கரைத்து கொண்ட சமூகம் நகரத்தார் சமூகம், செங்குந்த முதலியார், சைவ பெருமக்கள் என்று சைவத்தினுடைய மேன்மை, இறைபணி இவற்றையெல்லாம் வளர்வதற்கு கரைத்து கொண்டவர்களில் முதன்மைக்குரியவர்கள், முக்கியமானவர்கள் நகரத்தார்கள். உங்களுக்கு தெரியும், காரைக்குடி, ராயபுரம், கிளச்செவல்பட்டி, ராங்கியம், சிவகங்கை வரைக்கும் நகரத்தாருடைய வாழ்வியல் பறந்து விரிந்தது. அதிலும் குறிப்பாக ராயபுரம் பகுதியில், ராயவரம், நான் சொல்றது ராயபுரம்ங்கிறது சென்னையில இருக்கு, நான் சொல்றது ராயவரம், காரைக்குடி பகுதியில் ராயவரம் நகரத்தார்கள் வாழ்ந்த ஒரு செல்வ செழிப்பான பூமி. அங்கு நிறைய வணிக பெருமக்கள் வாழ்ந்தார்கள், நடுத்தர குடும்பத்தோரும் வாழ்ந்தார்கள். ஒரு குடும்பம் ஆலமரம் போல 1000 பறவைகள் வந்து தங்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்தது. பெரிய ஓஹோ என்று அவர்கள் வாழாவிட்டாலும் உண்டு உறங்கி உடுத்தி தர்மத்தோடு வாழ்ந்த ஒரு நடுத்தர குடும்பம். பெரியவர் மீது பற்று கொண்டவர்கள், சிவன் மீது அன்பு கொண்டவர்கள். சீர்மிகு சிவனுக்கு உலகத்தின் பரம்பொருளாகிய வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ஆண் எனதென்றவர் வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்கின்ற அந்த நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு ஒரு அற்புதமான சிவன் கோயிலே ராயவரத்தில் கட்டுகின்றார்கள். சீர்மிகு கோயில், சிறப்புமிகு பணி, நடுத்தர குடும்பம் செம்மாந்து கட்டி முடித்தது. பத்திரிகை அச்சடிக்கப்பட்டது, நாளமும் காலமும் குறிக்கப்பட்டது. பூப்படங்களோடு சகல மரியாதையோடு ஸ்ரீமடம் செல்கின்றார்கள், மகாபெரியவருடைய திருப்பாதத்தில் வைக்கின்றார்கள். எல்லாவற்றையும் வணங்கி கொடுத்து பத்திரிகையை கையில் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் முடித்த அவர்கள் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ஒரு மல்லிகை மலர் மறக்கக்கூடிய வகையில் ஒரு மெல்லிய புன்னகை மகாபெரியவருடைய உதட்டில் இருந்து. ரொம்ப மகிழ்ச்சி, பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க, எல்லாரும் சேமமா இருங்கோ. இந்த முன்னின்று நடத்திய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு கட்டிய சிவன் கோயிலில் நவக்கிரக சிலை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். அதிலுள்ள சனீஸ்வர சிவன் சிலை மட்டும் நீங்கள் கட்டிய கோயிலில் உள்ள நவக்கிரக சிலைகளில் மறந்துடக்கூடாது. இத சனீஸ்வரன் சிலை மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கிறது. நவக்கிரகத்தை பொறுத்தவரை ஒரே நிலையில் இருந்தால்தான் சரி. இது மட்டும் உயரமாக இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. அதை எடுத்து இன்னொரு பகுதியில் வைத்துவிட்டு அதே அளவிற்கு ஒரு சனீஸ்வரன் சிலையை எடுத்து அப்படியே வைத்து குடமுழுக்கை நடத்தி விடுங்கள். என்ன அதிசயம், என்ன அதிசயம்! அண்மையில் அவர் ராயவரத்திற்கு செல்லவில்லை, கோயிலினுடைய ப்ளூ பிரிண்டை பார்க்கவில்லை, கோவில் அமைந்துள்ள இடத்தை பார்க்கவில்லை. வெறும் பத்திரிகையை மட்டும் படித்து கண்மூடி சிசிடிவியினுடைய காட்சிகளை விட, நேரடி ஒளிபரப்பை விட, நான் சொல்வது சுமார் 62 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி, வரலாற்று பதிவு, கருணைக்கடல் காஞ்சி மகான் எழுதியவர் ரா வெங்கடசாமி சாட்சியோடு சொல்கிறேன். எல்லாரும் அப்படியே வெளவெளுத்து மெய் சிலிர்த்து போயிட்டான், மெய் சிலிர்த்து.
கோவில்ல போய் பார்த்தா அதே மாதிரி நவக்கிரக சிலையில சனீஸ்வரன் மட்டும் தூக்கலா இருக்கு. எடுத்தா இன்னொரு இடத்துல வச்சாங்க. அப்புறம் ஒரு சிலை தனியா கிடைக்கிறது கஷ்டம். எப்படியோ பெரியவாளுடைய உத்தரவு வாங்கி எல்லாம் பண்ணி குடமுழுக்க முடிஞ்சது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அதிசயம், ஆனந்தம், அற்புதம்! அந்த ராயவரத்து முன்னின்று நடத்திய அந்த நகரத்தார் குடும்பம் ஓஹோ 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 என்று வாழ்ந்து விட்டது. பெரியவரிடம் குடமுழுக்க முடிந்தோன்னு நன்றி பெருக்கோடு பதிவிட்டார்கள். எல்லாம் அவன் செயல் என்றார். அவர் இருப்பது காஞ்சி, நடந்தது ராயவரம். அவர் இருப்பது ஒரு மூளை, கோவிலினுடைய சன்னதி எங்கோ. இருக்கும் இடத்திலே இருந்து தன் கண் பார்வையில் கோயிலையும் கோயில் குடமுழுக்கையும் நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர் ஒருவர் உண்டென்றால் சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரி சிவன் சொரூபி பெரியவா பெரியவா பெரியவாதான். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.